இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் மியாவை காமிக்கிறாங்க. அங்கே அந்த லின் அந்த குட்டி பையனை போட்டு அடித்து அப்படியே சண்டை வந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் விடு என் பிள்ளைய தள்ளி போவிட்டுன்னு சொல்லிட்டு அடிச்சங்க தள்ளினா அங்கே அவளோட ஹஸ்பண்ட் ஹாவ் விழுறான், கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறான். நீ எதுக்காக இப்போ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, எதுக்காக அவளை போய் ஹர்ட் பண்ணிகிட்ருக்கன்னு சொன்னதும் அவளோட பையன் அங்கே மூவ் வந்துடுறான். அப்போ என்னை புள்ளி பண்ணிகிட்ருக்காங்க, அம்மாவும் தான், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்றத சொன்னதும் உனக்குலாம் அறிவி இல்லையா அப்படின்றத சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி திட்டான். நீ எதுக்காக இப்படிலாம் பிஹேவ் பண்ணிகிட்ருக்க, காம் டவுன் பண்ணுன்னு சொல்லும்போது அப்போ அவங்களோட பையன் ஏத்தன் அப்பா அப்படின்ற செட்டு பேசுகிறான். பார்த்தா கொஞ்சம் கூட கண்டுக்காமல் அங்கேருந்து போகிறான். அந்த பையனுக்கு ஒரு சைடில் பார்வையுமே கிடையாது, கண்ணுமே கிடையாது. ஆக்சுவலாக போலியான கண் தான் வச்சுருக்காங்க. அப்பாங்க ஹீரோயின் நீ எதுக்காகடா அழுகிற, அம்மா இருக்கேன்ல அப்படின்ற சொன்னதும் அம்மா நீங்கள் மட்டும் இருந்தால் எனக்கு போதுமா, உங்களை அந்த லேடி இப்போ வயிற்றில் குத்திட்டாங்கல்ல, உங்களுக்கு வலிக்குதா அப்படின்ற சைட்டு அவன் அழுததுமே இங்கே ஹீரோயின் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு ஹக் பண்ணிவிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. ஸோ இதுக்கப்புறமே இந்த மாதிரி ஒரு இடியட்டோட சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி கொடுத்துட்டு கழட்டி வைக்க போறா. அப்ப அங்க பார்த்தா அங்க அந்த லின்னும் அந்த மூவுமே சேர்ந்து போட்டோ எடுத்து அனுப்பி விட்டுருக்காங்க. பார்த்தேல ஹோட்டலில் எங்க கூட சேர்ந்து எவ்வளோ ஹாப்பியாக அவர் இருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாமே பார்த்துட்டு சீட் பண்ணுறவே நாளைக்கு உன்னை சீட் பண்ண எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தோணிட்டு குட் பை மிஸ்டர் ஹாவ் அப்படின்றத சொல்லிட்டு அவள் பாட்டு அங்கே பிள்ளைய கூப்பிட்டதுமே இப்போ போகலாமா அப்படின்றத சொன்னதும் கண்டிப்பாம்மா போகலாம் அப்படின்றத அந்த பையனுமே சொல்கிறான். இப்போ இந்த ஹாவை பார்த்தா நான் எப்படி போய் அவளை அடித்தேன், அவன் என் மேலே கோவமாக இருப்பாளேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே கண்டிப்பாக நான் அவட்ட பேசி சரி பண்ணிடலாம், அவளுக்காக தானே நான் பிடிச்ச கிஃப்ட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கான். அதில் தான் 2 பேர் காருமே இந்த சைடில் கிராஸ் ஆகி போகுது. அப்போ அங்கே பேபி நீ ஏன் இவ்வளோ கவலையாக இருக்க, இன்றைக்கி உன்னோட பர்த்டே, நம்ம போய் உனக்கு பிடிச்சதை சாப்பிடலாமான்னு சொன்னதும் அம்மா அதெல்லாம் வேணாம்மா அப்படின்றத நம்ம எத்தன்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. நான் இந்த பர்த்டேவா அவன் கூட சேர்ந்து என் பிள்ளையோட சேர்ந்து ஃபைனலாக ஒரு தடவை செலிப்ரேட் பண்ணலான்னு ஆசைப்பட்டேன், அதுக்கு கூட அவன் தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போதே டக்குன்னு அங்கே ஒரு கார் ஸ்டாப் பண்ணதுமே பார்த்தா அவன் தான் அதுலேருந்து இறங்கி வர்றான். இப்போ நீங்கள் 2 பேரும் எங்கே போயிட்டுருக்கீங்க, உன்கிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன், என் கூட சேர்ந்து நீ வான்னு சொன்னதும் என் பிள்ளைய நான் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதுமே தயவு செஞ்சு நீ மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகிட்ட போய் நீ அப்பாவும் மன்னிப்பே இல்லைப்பா, இன்னைக்கு அங்கே நம்ம ஃபேமிலி டின்னருக்கு கூப்பிட்டுருக்காங்க போகலாம் அப்படின்றத சொன்னதும் ஏன் என்னடா பண்ண அப்படின்றத சொன்னதுமே லாஸ்ட் டைம் அப்பாவுக்கு ஒரு குட் பை சொல்லிட்டு போயிடலாமா அப்படின்றத சொன்னதும் சரி ஓகே வாங்க அப்படின்றத சொல்லிட்டு அவங்க அங்கே கிளம்பி போகிறாங்க. இவங்க உள்ளே போயிட்டு இருந்தா பார்த்தா ஆல்ரெடி அந்த லின்ன வேற அவங்க கூப்பிட்டுருக்கான். என்னப்பா போண்டாட்டியும் பிள்ளையும் கூட்டிகிட்டு வந்துட்டியான்னு சொல்லி கேட்கும்போது அங்கே ஹீரோயினை பார்த்து என்ன நீ இன்னுமே மேலே கோவமாக இருக்கியான்னு சொன்னதுமே ஹீரோயின் கோவமாயிட்டு இது ஃபேமிலி டின்னர், இவ்வளோ இதுக்காக நீங்கள் கூப்பிட்ருக்கா அப்படின்றத சொல்லும்போது அந்த பையன் அவளை பார்த்து அப்படியே பயந்துட்டுருக்கான். இப்போ நீ பயப்படாத அம்மா இருக்கேன்னு சொன்னதும் அப்பாவுக்கு பாய் சொல்லலான்னு வந்தால் இப்படி ஆயிடுச்சுமான்னு சொல்லிட்டு அவன் கேட்டான். நீ வா உள்ளன்னு சொல்லிட்டு அங்கே குழந்தைய அவன் கூட்டிகிட்டு போனதுமே அங்கே அவள் இப்போ நீ எதுக்காக வெக்கமே இல்லாமல் இங்கே வந்திருக்க, நான் எக்ஸ்பெக்டே பண்ணலன்னு சொன்னதும் நான் வராமல் அப்போ நீயா வருவ, நீ யார் ஃபஸ்ட்டு, நான் இன்னுமே அவனோட பொண்டாட்டி, நீ யார் மிஸ்ட்ரஸா, வெக்கமல்ல உனக்கெல்லாம் அப்படின்றத சொன்னதும் அந்த ஃபேமிலி கண்டிப்பாக என்னோட பிள்ளைய தான் அவங்களோட பிள்ளைய ஏற்றுக்குவாங்க, உன் பிள்ளைய கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கா. அதே மாதிரி அங்கே அவனோட அம்மா பார்த்தா அந்த மூவை அப்படியே கொஞ்சிட்ருக்காங்க. அந்த பையனுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. வீட்டுக்குள்ளே வந்ததுமே அந்த குட்டி பொண்ணு அம்மா அந்த பையனோட ஐஸ் பாருங்க ஒரிஜினலில் டிஸ்கஸ்டிங்காக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஹீரோயின் கோவம் ஆயிட்டு நான் மூ ஃபேமிலியோட மருமக, பட் ஓசியில் உட்காந்துட்டு இருக்கிறதுக்கெல்லாம் இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. அப்போ அங்கே வாய முடிட்டு எல்லாரும் பேசாமல் இருங்கன்னு சொல்லிட்டு இவன் திட்டினதும் அவங்க செய்ய காமிச்சதுமே இந்த மூ உடனே அப்பான்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு அங்கே போய் கையை பிடிச்சிக்கிறான். உடனே அங்கே நம்ம எத்தன்ட்ட இன்னைக்கு நம்ம மூக்கு பர்த்டேப்பா, நீ விஷ் பண்ண அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசினதும் அதை பார்த்துட்டு அந்த பையனுக்கு ரொம்ப கவலை ஆயிட்டுருக்கு. ஏன் நீ எல்லாம் ஒரு அப்பனா, உனக்கு ஒரு அம்மா பிள்ளைக்கு என்னன்னு தெரியாதான்னு சொல்லிட்டு கேட்டா உடனே அவ சிஸ்டர் கோவமாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு நீங்கள் மன்னிச்சிருங்கன்னு சொல்லும்போது அப்போங்க எங்கள் அம்மா இங்கே இருக்காங்க, நீ ரெஸ்பெக்டாக பேசுன்னு சொன்னதும் ரெஸ்பெக்டாக பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டால் அவங்க அம்மா அங்கே உடனே சேவினான ஒரு பர்சன், அவனை மாதிரி ஒரு பிள்ளையை பெற்றுட்டு உனக்கெல்லாம் இந்த வீட்டுக்குள்ளே பேசுறதுக்கு அதிகாரமே கிடையாதுன்னு சொன்னதும் அம்மா நீங்கள் என்ன பேசுகிறீங்க, அவன் என்னோட புள்ள நீவேன் சொல்கிறான். ஹீரோயின் கோவம் ஆகிட்டு அங்கே இருக்க கிளாஸ் எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சு உடச்சி விட்றா. என்ன ஆளாளுக்கு வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்கீங்க, என் பிள்ளைய பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது, என்னோட பிள்ளை இங்கே இருக்கணும்னு
இருக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது. 2வது அவன் இந்த குடும்பத்தோட பையன்தான் அப்படின்றத சொல்லிட்டு அவள் பேசுகிறா. அப்பாங்க எதுக்காக நீ இப்போ இந்த மாதிரி கோவப்படுற? நீ என் பொண்டாட்டி, அவன் என் புள்ளன்னு எல்லாருக்குமே தெரியுமேன்னு சொன்னதும், அப்படியா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாயில் என்ன வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்த நீன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. உனக்கு வந்துட்டு அப்பாவை இருக்க என்ன தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு பேசுனதுமே அதை கேட்டுட்டு நீ என்ன சொல்ல வர அப்படின்றத சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த குடும்பத்தில் வந்துட்டு நான் இதுக்கப்புறமே இருக்க விரும்பலை, எல்லாமே முடிஞ்சு போச்சு, வாடா போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதும் அவங்க அம்மாவை பார்த்தா என்ன தைரியம் தான் என்னோட ஃபேமிலியில் வந்து நீ இப்படி அசிங்கம் பண்ணிட்டு வாய்க்கிலேயே பேசிட்டு போவ, உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அங்கே காட்ஸை கூப்பிட்டு அங்கே ஹீரோயினை பிடிக்க வச்சுட்டு பயங்கரமாக போட்டு அங்கே அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த பையனுமே பிடிச்சிக்கிறாங்க. அங்கே அவனை பார்த்தா அவன் வாட்டு மூஞ்ச திருப்பிட்டு நிற்கிறான். ஹீரோயினை போய் காப்பாற்றணும்னு கூட அக்கறை இல்லாமல் அப்பா காப்பாற்றுங்கன்னு சொன்னதும் அவன் பக்கத்தில் வர போனான். உடனே ஐயோ எனக்கு தலையெல்லாமே சுற்றிட்டு இருக்கு, எனக்கு மயக்கம் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா போடுறா. என்னாச்சு உனக்கு அப்படின்ற சொல்லிட்டு அப்பாட்டிக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறான். அப்போ அங்கே நம்ம குட்டி பையன், அப்பா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எங்கள் அம்மாவுக்கு ஆல்ரெடி ஒரு கிட்னி தான் இருக்குது, அவங்கள அடிச்சே நீங்கள் கொலை பண்ண போகிறீங்களான்னு சொல்லிட்டு நீடன் பண்ணிவிட்டு அங்கே அந்த பையன் சாரி கேட்குறான். தயவு செஞ்சு நீங்கள் விட்டுருங்க, நான் மன்னிப்பு கேட்குறேன், எங்கள் அம்மாவை நான் கூப்பிட்டுட்டு நாங்கள் இங்கேருந்து போயிடுறோம், உங்கள் குடும்பத்துக்குள்ளே வரலன்னு சொல்லிட்டு அந்த பச்சை மண்ணு அப்படியே வந்துட்டு கெஞ்சிட்ருக்கு. அப்படியே வந்துட்டு கோவமாயிட்டு ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறான். என்ன பேசிகிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லும்போது, நீங்கள் உங்களுக்கு என்னையும் அம்மாவையும் பிடிக்கல இல்லை, நாங்கள் பேசாமல் இங்கேருந்து போயிடுறோம்ப்பா விட்டுருங்க அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே அவன் அப்படியே வந்து ஸ்டன்னாகி நிற்கிறான். ரொம்பவே தேங்க்யூ எடிட் வந்து நீங்கள் மரியாதை பண்ணதுக்குன்னு சொல்லிட்டு அந்த பையன், அம்மா நம்ம வந்துட்டு போயிடலாம்மா வாங்க அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிடுறான். ஹீரோயினால் சுத்தமாக நடக்கவே முடியல. அங்கேருந்து கூட்டிகிட்டு போனால் அங்கே நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, எதுக்காக நீங்கள் போகிறீங்க, நம்ம மூக்கு வந்துட்டு ரொம்ப முடியலை, டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணுன்னு சொன்னதும் கையை உதறி விட்டுட்டு என் பொண்டாட்டி பிள்ளை போகிறாங்க, வீடு நீ போய் கூட்டிகிட்டு போன்னு சொல்லிட்டு போனால் நம்ம ஹீரோயின் அவள் பாட்டு காரில் ஏறிட்டுருக்காங்க. ஸோ இவனுக்கு மெசேஜ் வருது, இப்படி கிட்னி ஐஸ் எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண விஷயம் எல்லாமே வெளியே வந்துட்டுருக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து, தயவு செஞ்சு நீங்கள் என்ன பாருங்கன்னு சொல்லும்போது இவன் உடனே நம்ம ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணிகிட்ருக்கான். ஃபோனை அவள் சுவிட்ச் ஆஃப் பண்ணதுமே இப்போ நீ எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிவிட்டு உடனே வந்துட்டு அங்கே வந்து மீட் பண்ணி பேசுகிறதுக்காக வேகமாக அங்கே கிளம்பி போயிட்டுருக்கான். நீ வீட்டுக்கு போ, நான் வந்து உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், தயவு செஞ்சு நீ கோவப்படாதன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவான்னு தெரியல வெக்கங்கட்டவன் போயிட்டுருக்கான். அப்போ போட்டு கிளம்பி போகிறாங்க. அம்மா நம்ம இப்போ போய் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணோன்னா சரியாயிருமாம்மா அப்படின்றத சொன்னதும், கண்டிப்பாக நீ வந்து கவலைப்படாத, நீ தான் அம்மாவோட ஹீரோவே அப்படின்றத அவ சொல்கிறா. அம்மா எனக்கு யாருமே வேணாம், அவங்கள நான் வந்து பெரிய பையனாகி நல்லா பார்த்துக்குவேன், யாரையும் ஹர்ட் பண்ண விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் பேசுகிறான். ஸோ அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாயிட்டுருக்கு. ரொம்ப எமோஷன் ஆகிட்டு பிள்ளைய கூப்பிட்டுட்டு அவங்க அப்படியே அப்ராடுக்கு போயிடுறா. இவன் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே அங்கே உள்ளே போய் வந்து செக் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அவங்களோட லக்கேஜ் எதுவுமே இல்லை. அதை பார்த்துட்டு அவன் பயந்து போயிட்டு எங்கே போயிட்டா அப்படின்றத சொல்லிட்டு ஃபைனலாக வந்து பார்த்தா அங்கே டைவர்ஸ் அக்ரிமெண்ட் இருக்குது. ஸோ அப்படின்னா நீ ஆல்ரெடி ப்ரிப்பேராக தான் வந்தையான்னு சொல்லிட்டு இவன் ஷாக் ஆகிட்டு இருக்கான். ஸோ அங்கே ரிங் இருக்கவுமே அதை எடுத்து பார்த்துட்டு அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்காக ஆசையாக அவன் அங்கே வந்துட்டு அந்த ரிங்கை வந்து கிஃப்ட் பண்ணியிருக்கான். பட் ஆனால் இப்போ அதை கழட்டி போட்டுட்டு அவள் வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாளே அப்படின்றத சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க கிளம்பி வர்றாங்க. இப்போ அங்கே டாக்டர் ஐ செக்கப்புக்காக வந்திருக்கீங்களா வாங்க உள்ளன்னு கூப்பிடும் போது இவன் அங்கே வந்துட்டு ஃபோன் பண்ணதுமே மெசேஜ் எல்லாம் வேறு பண்ணி விட்ருக்கான். பிள்ளை எங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன், நான் தப்பு தான், ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்பரை பிளாக் பண்ணி விட்டு அந்த சிம்மையுமே தூக்கி அவள் எரிஞ்சு விட்டு போயிடுறா. இதுக்கப்புறம் இவ உறவே தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு ஸோ இவருக்கு ஐயாவுக்கு இப்போ தான் வந்துட்டு அப்படியே புள்ள மேலே ஆசை வந்துட்டுருக்கு. அந்த பிள்ளையோட ரொம்ப பார்த்து அந்த பையங்க வீடெல்லாமே கட்டிகிட்டு இருந்தான். அப்பா நம்ம வந்துட்டு பர்த்டே கிஃப்ட்டுக்காக எனக்கு இந்த வீடெல்லாமே கட்டி கொடுக்கணும், என் கூட சேர்ந்துன்னு சொல்லிட்டு பேசியிருக்கான். ஸோ கண்ணுக்கு முன்னாடி பிள்ளையோட சேர்ந்து இவன் போய் விளையாடுற மாதிரியெல்லாம் அங்கே வந்துட்டு கனவு வந்துட்டுருக்கு. உள்ளே பார்த்தீங்களா அம்மா நீங்கள் நான் 3 பேர் இருக்கோன்னு சொல்லிட்டு ஸோ அதை பார்த்துட்டு அங்கே அவன் அப்படியே வந்துட்டு அழுதுட்டு அது மேலே போய் விழுந்துட்டு இப்படி என்னை விட்டுட்டு போயிட்டே அப்படின்ற சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறான். பார்த்தா அந்த பையனோட சேர்ந்து அந்த பொம்மை எல்லாமே வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குப்பா அப்படின்றத சொல்லிட்டு அந்த பையன் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்திருக்கான். இப்போ நான் வந்து ஒரு நல்ல அப்பாவே கிடையாது, நான் போய் இப்படி பிஹேவ் பண்ணிட்டேனேன்னு சொல்லி பேசும்போது அப்போ அங்கே அந்த லீன் கால் பண்ணிவிட்டு மூக்கு ரொம்பவே முடியாமல் இருக்குது, நமக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணுன்னு சொன்னதும் நான் இப்போ வரேன்னு சொன்னால் அங்கே டஸ்ட்பினில் அங்கே பேப்பர்ஸ் எல்லாமே அங்கே வந்துட்டு விழுகுது. அதை எடுத்து பார்த்தா அந்த பையன்தான் எழுதியிருக்கான், என்னோடய சர்ஜரிக்கு பிறகு எனக்கு வந்து நியூ வந்து ஐஸ் கிடைக்கல, எங்கள் அப்பா அம்மா வந்துட்டு ஆனால் என்ன ரொம்ப ஹேப்பியாக பார்த்துக்கிட்டாங்க, நான் வந்துட்டு ஃபீலில் வந்து சேடாகவே இல்லைன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கான்.
அதுக்கப்புறங்க இன்னொரு பேப்பர் எழுதியிருக்கான். பட் ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறமே என்னோட அப்பாவோட டோட்டல் பிஹேவியரே மாறிடுச்சு. அவருக்கு என்னை பற்றி டோட்டலாக வந்துட்டு கவலையே இல்லைன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கான். ஸோ இங்கே நம்ம ஹீரோயின் செக் பண்ணால் அங்கே ஹீரோயின்கிட்ட டாக்டர் சொல்லிடுறாங்க, உங்கள் பையனுக்கு ஆக்சிடென்ட்னாலலாம் கண் போக கிடையாதுமா, அவங்களுக்கு வந்து வம்படிக்க கண்ணை வந்துட்டு எடுத்திருக்காங்கன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே பயங்கர ஷாக் ஆகிடுது. அங்கே ஏன்னா அந்த கண் எடுத்து தான் அந்த பையனுக்கு வச்சுருக்காங்க. ஸோ அவனோட கண்ணுக்காக பெத்த புள்ளையோட கண்ணை வெப்பிட்டானேன்னு சொல்லிட்டு இதை பார்த்து ஷாக் ஆகி அவன் மயக்கம் போட்டே விழுந்துடுறா. இப்போ அவன் எழுதியிருக்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு என் புள்ள அப்போ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தானான்னு சொல்லிட்டு ரொம்ப அங்கே வந்துட்டு அப்படியே அங்கே ஐயா ஃபீல் பண்ணுறாரு. நான் வந்து என் பையனுக்காக என்னன்னாலும் பண்ணியிருப்பேனே, இப்படி ஏன் விட்டுட்டு போனான்னு சொல்லிட்டு அது ரொம்பவே தப்பான பையன், அவன் எப்பயுமே என்னை புள்ளி தான் பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு எழுதியிருக்கான். என்ன விஷயம்னு பார்த்தா அங்கே ரூம்குள்ளே இது என்னோட ரூம் சொல்லிட்டு அவன் உள்ளே வந்ததுமே இது என்னோட ரூமை விட்டு வெளியே போ அப்படின்றத சொன்னதும் அங்கே வந்து வம்பு பண்ணி அந்த பையனுக்கு வந்துட்டு சும்மா போலியான கண் வச்சுருக்காங்க. உன்னை நான் இப்போ என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அந்த கண்ணை அப்படியே பிடுங்கி அதை வந்துட்டு கீழே போட்டு மிதித்து அந்த பையனை அவ்வளோ ஒரு டார்ச்சர் பண்ணியிருந்திருக்கான். ஸோ இதை பார்த்துட்டு என் பிள்ளைக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அழுகும்போது ஹீரோயின் அங்கே உள்ளே வந்துட்டு அம்மா என் கண்ணை அவன் தான்மா எடுத்தான்னு சொன்னதும் முறைச்சதுமே அவன் அங்கே போய் கீழே விழுந்துக்கிறான். ஹீரோயின் கண் எடுத்து வேமா அவனுக்கு வைக்கும்போது இந்த லீன் ஓடி வந்து ஐயோ என்னாச்சு அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வந்துட்டு என்ன இப்போ நினச்சிட்ருக்க, உன்னோட நீ இப்போ என் பிள்ளைக்கு வந்துட்டு அவர் இம்பார்ட்டன்ட் கொடுப்பானா இல்லை உன் பிள்ளைக்கா, என்னோட பிள்ளைக்கு தான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கிடைக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே கோவம் ஆயிட்டுருக்கு. இப்போ ஆர்கன் பேங்க்லேயுமே உனக்கு எதுவும் கிடைக்காது, ஏன்னா அவர் நான் சொல்கிறதா கேட்பாருன்னு சொன்னதுமே கோவம் ஆயிட்டு இவ அடித்து தள்ளும்போது தான் அவன் வந்து அடிச்சிருக்கான். அந்த லேடி ஹர்ட் பண்ணாங்க. பட் ஆனால் எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மா மேலே கொஞ்சம் கூட லவ்வே கிடையாது. அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி எங்கள் அம்மாவை போட்டு அடிச்சிருக்காரு. நான் அவரை எப்பயுமே சாகிற வரைக்கும் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கான். அப்போ அழுதுட்டு இதுக்கெல்லாம் காரணம் நான் தானேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகும்போது அப்போ அங்கே கால் வந்துடுது திரும்ப அவட்ட இருந்து. நான் டாக்டரா போய் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் காமின்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமாக கற்றுனதும் இதுக்கெல்லாம் காரணம் அவள் தான், அவளை நான் சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத சேர்த்து கோவப்படுறா. ஸோ ஹீரோயினுக்கு அங்கே கண்ணு முழிப்பு வந்ததுமே கண்ணு முழிச்சிட்டு அம்மா நீங்கள் நல்லா தானே இருக்கீங்கன்னு சொன்னதும் பயப்படாத அம்மா நல்லா இருக்கேன்னு சொல்லும்போது டாக்டர் வந்து நான் உங்களையுமே செக் பண்ணிட்டேன், உங்கள் கிட்னி ஆல்சோ வந்து அதை சர்ஜரி பண்ணி தான் எடுத்திருக்காங்க, உங்களுக்கு ஆக்சிடென்ட்லாம் போகலன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்த பையன் பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறான். ஏன்னா இப்படி வந்துட்டு நம்பிக்கை துரோகம் குடும்பமே சேர்ந்து பண்ணியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவங்க டெக்னாலஜி எவ்வளோ வந்துருச்சு, நியூ ஆர்கனுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணியாச்சு, கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் எல்லாமே சரி பண்ணிடலாம் அப்படின்றத சொன்னதும் அப்பாங்க அந்த பையன்கிட்ட நான் இப்போ உங்கள் அப்பாவை தூக்கி ஜெயிலில் போட்டால் நீ வந்து கவலைப்படுவியா அப்படின்றத சொன்னதுமே கண்டிப்பாக கிடையாதுமா, அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு வந்துட்டு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் தான் கிடைக்கணும், எனக்கு அம்மா மட்டும் போதும், அவர் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த பையனை ஃபோன் எடுத்து போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லிடுறான். வந்துட்டு கால் பண்ணி அங்கே லீகலாக அங்கே நோட்டீஸ் விடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறா. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு இவன் போகிறத பார்த்துட்டு இந்த லீன் வேமா அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா டாக்டர் அங்கே வந்து பயந்து போயிருக்கான். அப்போ அங்கே சார் என்னாச்சு அப்படின்ற செட்டி கேட்கும்போது இப்போ ரொம்ப ரிஸ்க் ஆகிட்டுருக்கு சார், ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கு, அந்த ஐஸுக்கு அந்த கிட்னி எல்லாம் எடுத்தோம் இல்லையா, ஸோ அது வந்துட்டு வெளியே வந்துருச்சுன்னா பெரிய கேஸ் ஆகி போயிடும் அப்படின்ற சைட்டு பயந்து போனதுமே இதுக்கெல்லாம் காரணம் நீ தான், சர்ஜரி பண்ணினா ஒழுங்கு அதை கூட பண்ண முடியாதா, நான் அரெஸ்ட் ஆனேன்னா நீ தான் சேர்ந்து அரெஸ்ட் ஆவ அப்படின்ற சொன்னதும் நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள், அந்த பிள்ளைய கூப்பிட்டுட்டு அந்த லேடி என்னமோ எஸ்கேப் ஆயிட்டா, நம்ம 2 பேரும் மாட்டிக்கிறதா அப்படின்ற சொன்னதும் உடனே அந்த லீன் கோவமாயிட்டு இப்போ என்ன பேசிட்டு இருக்கீங்க, என் பிள்ளைய காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு கடைசியில் நீங்கள் என் மேலே பழி போடுவீங்களான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. சீக்கிரட்டை நீ எப்படி வந்து மறைச்சு வைக்க போறியா இல்லை ஊருக்கே வந்து வெளிச்சம் போட்டு காமிக்க போறியான்னு சொன்னதும் அவள் கதவை லாக் பண்ணிட்டு ப்ளீஸ்பா நான் ஜெயிலுக்குலாம் போக விரும்பலை, எப்படியாச்சும் காப்பாற்றுங்க அப்படின்றத சொல்கிறா. எனக்கு என் பிள்ளைய எப்படியாச்சும் காப்பாற்றணும் ப்ளீஸ் அப்படின்றத அவள் சொல்லிட்டு அங்கே கெஞ்சிட்ருக்கா. இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் தான் பண்ணீங்க, அப்போ உங்களை தான் உள்ளத்துக்கு போடுவாங்கன்னு அந்த டாக்டரை பார்த்து அவள் மிரட்டினதுமே அப்போ அங்கே அதை கேட்டுட்டு அவர் அப்போ உன் பிள்ளைகிட்ட வந்து தூக்கிட்டு வா, அந்த பிள்ளையோட கிட்னியும் ஐஸையும் திரும்ப எடுத்துடலாம் அப்படின்றத சொல்லிட்டு அவர் சண்டை போடுறாரு. அப்போ அங்கே அதை பார்த்துட்டு இவன் கோவம் ஆகிட்டு நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்றத சொன்னதும் நான் கொஞ்சம் நர்வஸ் ஆகிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்றத சொன்னதும் உனக்கு ஹெல்ப் பண்ண போய் தான் கடைசியில் ஏன் குடும்பம் தெருவில் நிற்குதுன்னு சொல்லிட்டு அவன் கோவமாயிட்டு போனதுமே இவனுங்க கூட சேர்ந்து இருந்தேன்னா கண்டிப்பாக வந்துட்டு என் வாழ்க்கை நரகமாயிரும், என் பிள்ளைய கூப்பிட்டுட்டு எஸ்கேப் ஆகணும்னு
சொல்லிட்டு அவள் ஐடியா பண்ணுறா. ஸோ இந்த பையனுக்கு நியூ ஐஸ் அங்கே சர்ஜரி பண்ணிடுறாங்க. கண்ணை முழிச்சதுமே அம்மா எனக்கு இந்த சைடு கண்ணெல்லாம் வந்துட்டு தெரியுதுமா அப்படின்றத சொன்னதும் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருது. அங்கே டாக்டர்கிட்ட அவள் தேங்க்யூ சொல்லிட்டுருக்கான். இந்த ரெகுலர் செக்கப்புக்கு வாங்க, நீங்கள் வந்துட்டு இப்போதைக்கு வெளிச்சம் படாமல் பார்த்துக்கங்கன்னு சொன்னதுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு தேங்க்யூ அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அமேஸ்மெண்ட் மார்க் போகணும், நம்ம ஹாப்பியாக விளாடணுமான்னு சொன்னதுமே அங்கே லாயர் வந்துட்டு அங்கே எவிடன்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணியாச்சு, கவலைப்படாதீங்க, உள்ளதுக்கு இன்னும் 3 days போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிடலான்னு சொல்லியிருக்காரு. எடுத்து அதை பார்த்துட்டு இந்த பையனுக்கு தான் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அப்பான்ற வார்த்தைக்கே தகுதி இல்லாத ஒரு ஜென்மம் ஆவேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த டாக்டரும் அங்கே ஆவுமே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது லாயர் வந்து அங்கே நோட்டீஸ் எல்லாமே அனுப்பிவிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது இந்த கேஸ்லேருந்து ஈஸியாக தப்பிக்கிறது அவ்வளோ வந்து ஈஸி கிடையாது. குறைஞ்சதும் 5 to 10 வருஷத்துக்கு தண்டனை கிடைக்கும். ஏன்னா நீங்கள் ஆர்கன் திருட்டு வேலையில் ஈடுபட்டிருக்கீங்க. இது மிகப்பெரிய தப்பு. ஃபஸ்ட்டு வந்துட்டு வேணும்னா அவங்க கேஸை வாபஸ் வாங்கணும். அதுக்கு வந்துட்டு ஒரே வழி அது மட்டும்தான். இல்லைன்னா கண்டிப்பாக வந்துட்டு உள்ளே போகிறது கன்ஃபார்ம் தான். அவங்க வந்துட்டு சொல்லிடணும், நாங்கள் தான் டொனேட் பண்ணணும், நீங்கள் அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னதுமே இவன் உடனே அங்கே வந்துட்டு மீட் பண்ணுறதுக்காக அந்த லின்னை வந்தால் அவங்க செக் அவுட் பண்ணிட்டு போயிட்டான்னு சொன்னதும் இவங்க கால் பண்ணி அங்கே வந்துட்டு பார்க்குறான். இவ சரியான தில்லாலங்கடியாக இருக்கா, கடைசியில் என்னவே ஏமாற்றிட்டு போகிறாளா, நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு இவன் ரொம்பவே கோவப்பட்டுச்சேக்கான். ஸோ அவளை எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சி என்கிட்ட கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஆளுங்களுக்கு ஆர்டர் கொடுத்துடுறான். என்னோட பொண்டாட்டி பிள்ளைய நினச்சி ஐயாக்கு இப்போ தான் கவலை வருது, எங்கே இருக்கீங்க நீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க ஐஸ்கிரீம்லாம் பிள்ளைக்கு ஊட்டிகிட்டு இருக்கும்போது அந்த பசங்களாம் சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்தா அங்கே ஒரு குட்டி பொண்ணு வரா. பிரதர், நீங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க, உங்கள் ஐஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்குது, எங்களோட சேர்ந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பீங்களா, விளையாட வரீங்களான்னு சொன்னதும் கண்டிப்பான்னு சொல்லிட்டு அம்மா அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். போட தங்கம் அப்படின்றத சொன்னதுமே அந்த பையனுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. ப்ளே பண்ணா ஹீரோயின் இதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டா, பையனோட லைஃப்பில் திரும்ப ஹாப்பி வரணும்னு. ஃபைனலாக அவன் ஹாப்பியாகிடுறான். கேஸ் வந்து பதிவு பண்ணிட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு மெசேஜ் லாயர் பண்ணுறாங்க. இவனை பார்த்தா அப்படியே தாடி மீசை வச்சுட்டு அப்படியே புள்ளைய நினச்சி ஐயா அப்படியே எங்கள் ஃபீலிங்கில் உட்காந்துட்டு இருக்காரு. என்னை விட்டுட்டு ஏன் நீங்கள் போனீங்கன்னு சொல்லிட்டு கால் வந்துடுது. இப்படி உங்கள் ஒய்ஃப் இருக்க இடத்த கண்டுபிடிச்சாச்சு சார்னு சொல்லிட்டு உடனே ஐயா அங்கே ஷேவெல்லாம் பண்ணிட்டு கிளம்பி அங்காட்டிக்குமே வந்து கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு போயிட்டுருக்கான். பார்த்தா கண்டிப்பாக ஹாப்பியாகிவாருன்னு சொல்லிட்டு லாயர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நாளைக்கு கோர்ட்டில் வந்து மீட் பண்ணிக்கலாம் மேடம் சொல்லிட்டு போனதுமே அங்கே ஜிஎம்யான்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடுறான். ப்ளீஸ் நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன் அப்படின்றத சொன்னதும் அப்படியா என்ன வந்துட்டு எக்ஸ்பிளைன் கொடுக்க போகிற கொடு பார்ப்போம் அப்படின்றத சொன்னதுமே அப்போ அங்கே அதை கேட்டுட்டு நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் ரிக்ரெட் பண்ணுறேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, உனக்காக தான் நான் வந்துட்டு இந்த கம்பெனி பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்கேன், எல்லாத்தையுமே உன்னோட பேரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன்னு சொன்னதும் கிழிச்சு தூக்கி அவை மூஞ்சி எரிஞ்சு விட்றா. என்னோட பிள்ளைய விட என்ன வந்துட்டு எனக்கு பெருசு இருக்க போகுது இந்த உலகத்தில் அப்படின்றத செய்யிட்டு அவங்க போனால் இவன் உடனே நீடன் பண்ணிவிட்டு நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் சாகிறதுக்கு தான் டிசர்வ் ஆனவேன், தயவு செஞ்சு நீ என்னை மன்னிச்சிரு, ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுன்னு சொன்னதும் போட அப்படின்றத செய்யிட்டு அப்பாட்டு போயிடுறா. அப்படியே அங்கே வந்துட்டு நீ வந்து என்னை மன்னிக்கிற வரைக்கும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா பண்ணிட்டு அங்கே நின்றுட்டுருக்கான். ஸோ இந்த பையன் அங்கே தூங்கி எந்திரிச்சிட்டு இருந்தா இவங்க வந்து கோர்ட்டுக்கு தேவையான எல்லாத்தையுமே அங்கே ரெடி பண்ணிட்டுருக்கான். அங்கே போய் பார்த்தா என்னம்மா இந்த அங்கிள் அங்கே வந்து நின்றுட்டுருக்காருன்னு சொல்லிட்டு அப்பானே கூப்பிடல அந்த பையன் அங்கிள்னு சொல்கிறான். நீ விடுப்பா, அந்த ஆள் வந்து நின்றுட்டு போகிறான், நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு கிளம்பு, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நம்ம போகலாம் அப்படின்றத அவ சொல்கிறா. கால் வந்துடுது. இப்படி பிடிச்சாச்சு சார் அவங்கள வாங்கன்னு சொன்னதுமே அவளை அடிச்சு அங்கேருந்து இழுத்துட்டு வந்துடுறாங்க. உடனே நான் பயந்து போயிட்டேன்ப்பா, அதனால தான் என் பிள்ளையை கூப்பிட்டுட்டு ஓடிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சு விட்டுருன்னு சொன்னதும் நெரிக்கிறான். உடனே அங்கே அந்த பையன் அழுததுமே என் பிள்ளை பயப்படுறான்னு சொன்னதும் வாயை மூடுங்க, இப்படியே போய் சொல்லி எத்தனை நாளைக்கு ஏமாற்றிட்டு இருப்பீங்க, வந்து நடிக்காதீங்க அப்படின்ற சொல்கிறா. நீங்களாம் சாகிறதுக்கு தான் வந்து தகுதின்னு சொல்லிட்டு அப்போ அங்கே ப்ளீஸ் என்னை விட எனக்கு மூச்சு விட முடியலன்னு சொன்னதுமே ஹாஸ்பிட்டலுக்கு இழுத்துட்டு போங்க, அந்த ஐஸையும் அந்த கிட்னியுமே திரும்ப ரிட்டன் எடுத்துருங்க, கண்டிப்பாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னதும் நீ இப்படி பண்ணேன்னா என் பிள்ளை செத்து போயிடுவாங்க அப்படின்றத சொன்னதும் செத்தா சாவட்டும், என் பிள்ளை அப்படி தானே இருக்கான்னு சொன்னதும் ஏன்னா ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசிகிட்டு இருக்கா, உன்னை ஃபோர்ஸ் பண்ணி எதுவும் உன் பிள்ளைகிட்ட இருந்து கிட்னி ஐஸை நான் எடுக்க சொன்னேன்னா நீ தான் மூமுக்கு நான் காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு நீயாவே வந்து பண்ண, நீ வந்து எப்படிப்பட்ட கேவலமான ஜென்மம், நீயே உன் வாழ்க்கையில் மண்ணலி போட்டுக்கிட்டா, உன் பிள்ளைக்கு துரோகம் பண்ண வேண்டாம் நீன்னு சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. நீ ஒரு மாஸ்டர் அது இதுன்னு பேசினதும் அடித்து இழுத்துட்டு போக சொல்லிடுறான். ஸோ இங்கே இவனுக்கு அப்படியே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு.
என் பிள்ளைய நான் எவ்வளோ லவ் பண்ணிட்டு இருந்தேன், எப்படி இப்படி போயிட்டு துரோகம் பண்ணேன்னு சொல்லிட்டு வப்பாட்டி முகத்தில் ஐயா துரோகம் பண்ணியிருக்காரு. அங்கே குழந்தைக்காக அங்கே வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தா. அம்மா எனக்கு இந்த அங்கிளை பார்த்தாலே பிடிக்கல, நம்ம போகலாமா, எனக்கு இது மாதிரிலாம் அப்பா வேணான்னு சொன்னதும் அப்பாங்க அப்பாவுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, அப்பா உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன், ப்ளீஸ் நீ என்னை மன்னிச்சிருன்னு சொன்னதும் கையெடுத்துட்டு நான் கண்டிப்பாக வெளியே வந்து தான் ஆகும், நடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூட சேர்ந்து அந்த பையன் இங்கே கிளம்பி போயிடுறான். அங்கே கோர்ட்டில் வந்துட்டு எல்லாமே சப்மிட் ஆகிடுது. ஸோ அங்கே வந்துட்டு ப்ராசஸிங் ஸ்டார்ட் ஆகுது. டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டுமே அவள் சேர்த்து சப்மிட் பண்ணியிருக்கா. ஸோ அங்கே வந்துட்டு எல்லா எவிடன்ஸுமே கொடுத்ததுமே ஃபைனலாக வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகிடுது இவங்க தப்பான முறையில் ஆர்கனை அவங்ககிட்ட திருடி வேற ஒருத்தவங்களுக்கு அங்கே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது மிகப்பெரிய தப்பான விஷயம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அவங்க டைவர்ஸ்மே கொடுத்து இவங்க எவிடன்ஸ் எல்லாமே கொடுத்தது கரெக்டாக இருக்குது. ஸோ இவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும், 10 வருஷத்துக்கு ஜெயில் தண்டனையுமே இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அந்த ஆளோட டாக்டர் லைசன்ஸுமே கேன்சல் பண்ணிடுறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. வெளியே அங்கே நியூ ரிப்போர்ட்டர் எல்லாமே வந்து இந்த ஒரு ஆளெல்லாம் நான் பார்த்ததே இல்லை, இவெல்லாம் ஒரு டாக்டர், இவெல்லாம் ஒரு அப்பாவா, இவெல்லாம் ஒரு பெரிய சிஇஓன்னு வேற பேசிட்டு இருக்கான், கட்டின பொண்டாட்டிகிட்டையும் பெத்த பிள்ளைகிட்டையுமே வந்து ஆர்கனை திருடி வப்பாட்டியோட பிள்ளைக்கு அவன் கொடுத்துருக்கானே, எப்படிப்பட்ட கேவலப்பட்டவேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டாங்க. இவங்கள மாதிரி ஆளுங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது, இனிமேல் நம்ம பாய்காட் பண்ணணும்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் பிள்ளைய கூப்பிட்டுட்டு போகும்போது அவன் அங்கே கூப்பிடுறாங்க ஹீரோயினை. பட் ஹீரோயின் திரும்பி பார்த்து டேய் நீ பண்ணதுக்கு தாண்டா இப்போ அனுபவிக்கிற அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்கா. அவப்பாட்ட அங்கே கண்டுக்காமல் போயிடுறா. ஸோ இப்போ அங்கே பேக்கிங் எல்லாமே பண்ணிட்டு இருக்கும்போது நியூஸ் எல்லாமே இதாக வைரலாக போயிட்டுருக்கு. அந்த பையங்க வந்து அதை எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி விட்டுட்டு அம்மா எல்லாமே க்ளீன் பண்ண நானும் ஹெல்ப் பண்ணவான்னு சொன்னதும் தேங்க்யூ ஸ்வீட்டி வா உட்காருன்னு சொல்லும்போது வெளியே பார்த்தா காலிங் மில் அடித்ததுமே இவள் போய் அங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்து பார்த்தா அதுக்குள்ளே ஒரு பென்ட்ரைவ் தான் இருக்குது. அதை போட்டு பார்த்தா அவங்க அவளையும் பிள்ளையுமே கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போய் அங்கே ஆளுங்களை விட்டு அங்கே கொலை பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கான். ஸோ அங்கே விரட்டிட்டு இருக்காங்க. அவங்க எப்படியாச்சும் நம்ம இங்கேருந்து தப்பிச்சிருவோம் வான் சைட்டு அங்கே போனால் அங்கே வேமா அந்த ஆளுங்க எல்லாமே சுற்றி வளைச்சிடுறாங்க. எங்கம்மா எஸ்கேப் ஆகிட்டுருக்க, உன்னோட ஆர்கன்ஸை வந்து ரிமூவ் பண்ணணும், அதுக்கு நீ கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு ஆகணும்னு சொன்னதும் உங்களுக்கு வந்துட்டு அவன் கொடுத்த காசை விட நான் டபுளாக காசு கொடுக்குறேன்னு சொன்னதும் எவ்வளோ கொடுப்பேன் அப்படின்ற சொன்னதும் 1 மில்லியன் கொடுக்குறேன்னு சொன்னதும் இவ்வளோ லோவாக நீ ஆஃபர் பண்ணுவேன், ஹையால் பண்ணணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் தேவை கிடையாது, அந்த ஆள் உங்களிடம்ல இருக்க அந்த ஆர்கன்ஸை வெளியே எடுத்தா வந்துட்டு கோடி கணக்கில் கொடுப்பாரு, இந்த காசு எங்களுக்கு எதுக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையுமே அடித்து இழுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ ஹீரோயின் இது எவ்வளோ கேவலமான விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு உடனே அந்த வீடியோ வாங்க போலீஸ்க்கு சென்ட் பண்ணி விட்டு இடம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்றா காப்பாற்றுறதுக்காக. இப்போ அவனை மீட் பண்ண போகிறா. எதுக்காக நீ இப்போ கூப்பிட்டேன்னு சொன்னதும் எப்படி இருக்க நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டால் நல்லா இருக்கேன், என் பிள்ளையுமே ரெக்கவர் ஆகிட்டுருக்கான், என் பிள்ளைக்கு நான் நியூ ஐஸை வச்சுட்டு அப்படின்றத சொன்னதும் நான் உன்ட்ட சாரி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அங்கே போலீஸை விட்டு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்க சொல்கிறான். என் பையனோட பேர்லேயும் இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே நான் மாற்றிட்டேன், இது எதுக்காக வச்சுக்கோ, என் பையனை ஒரே ஒரு டைம் மட்டும் மாதத்துக்கு ஒரு தடவை மட்டும் என் பையனை கூட்டிகிட்டு வந்து எனக்காக காமிப்பா அப்படின்றத சொன்னதுமே அப்போ அங்கே ஹீரோயின் கண்டிப்பாக கிடையாது, அவன் உன் மூஞ்சிலே பார்க்க விரும்பலை, உன்ன மாதிரி ஒரு அப்பா யாருக்குமே இதுக்கப்புறம் கிடைக்கக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. இந்த டாக்குமெண்ட்ஸ் எதுவும் எனக்கு தேவையில்லை, நீயே வச்சுக்கோ அப்படின்றத சொல்லிட்டு அவங்க போயிடுறா. அப்படியே வந்தாங்க எல்லாருமே சேர்ந்து பசங்களோட அந்த பையனுமே ப்ளே பண்ணிச்சேக்கான். ஹீரோயின் என்னப்பா நானுமே ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்றத சொன்னதும் கண்டிப்பாப்பா அப்படின்றத சொன்னதுமே ஹாப்பி ஆகிட்டு அவள் பிள்ளையோட சேர்ந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடுறா. எனக்கு வந்துட்டு இந்த சந்தோஷத்தை முகத்தில் கண்டு வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், ஃபைனலாக அது நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட அப்பா இருக்கிறதுக்கு இல்லாமல் போகலாம், இவெல்லாம் செத்து போனால் கூட வந்துட்டு அழுகிறது கூட யாருக்கு கண்ணீர் வரக்கூடாது, அந்த லெவலுக்கு ஒரு கேவலமான ஒரு அப்பா தான் இந்த நாடகத்தோட ஹீரோயினோட ஹஸ்பண்ட். 10 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்தது ரொம்ப கரெக்டான விஷயம். ஏன்னா தூக்கில் தொங்க போட்டால் கூட ஒரு செகண்டில் செத்து போயிடுவானுங்க, மனவேதனை இருக்காது, செஞ்சதை நினச்சி சாகிற அளவுக்கு அழுகணும். வப்பாட்டி மோகத்தில் எப்படி வந்து தான் பெத்த பிள்ளையோட கண்ணையும் கட்டின பொண்டாட்டியோட கிட்னியும் அடுத்தவளோட பிள்ளைக்காக எடுத்து கொடுக்க முடியும். ஸோ இவனுக்கு கரெக்டான பனிஷ்மெண்ட் தான் கோர்ட்டு கொடுத்துருக்காங்க. தன்னோட பிள்ளையோட ஹாப்பியை கொண்டு வர அவ்வளோ ட்ரை பண்ணால் கண்டிப்பாக அது சக்ஸஸ்மே ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.